ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவனுக்கே தெரியாமல் அவன் இயல்பாக சுவாசிக்கிறான், உடல் தேவைக்கு ஏற்ப உணவு உண்ணுகிறான். ஆனால் அவனுடைய ஆழ் மனதில் ஒரு தூண்டுதல் உணர்வு இருக்கிறது. நீண்ட காலம் இந்த பூமியில் வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ்வதோடு செல்வ வளத்துடன் வாழ வேண்டும், எக்காலத்திலும் மனம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற தூண்டல் உணர்வு அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை எவ்வாறு அவன் நிறைவு செய்வது? அந்த நிறைவு செய்வதற்கு இந்த சமுதாயம் என்ன வைத்திருக்கிறது? நம்முடைய முன்னோர்கள் என்ன விதமான பழக்க வழக்கங்களை அல்லது பயிற்சிகளை வைத்திருக்கிறார்கள்? இந்த பயிற்சிகளை முன்னிறுத்துவது தான் வாழ்வியல் ஆன்மீகம். வாழ்வியல் ஆன்மீகம் என்பது மனிதனுள் மறைந்திருக்கும் மனிதத்தை வெளிப்படுத்துவது. மனிதம் என்பது அன்பு, கருணை, நற்குணம், நற்சொல், நல்ல பண்பாடு முதலான அனைத்தும் சேர்ந்த ஒட்டுமொத்தமான ஒரு குணத்தின் வெளிப்பாடு தான் மனிதம். அந்த மனிதம் அவனுக்குள் உயர்ந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தனி மனிதனுக்கு தெரியாமலே, அந்த சராசரி மனிதனுக்கு தெரியாமலே அவனுடைய ஆயுள் நீண்டுவிடும். அவன் நினைக்கிற நீண்ட ஆயுள் அவனுக்கு ஏற்படுவதும் உண்டு. ஆயுள் நீள்வது மட்டுமல்ல, நல்ல குணம் ஒரு மனிதனுக்குள் அடிப்படையாக அமைந்துவிட்டால் செல்வ வளம் அவனை தேடி வரும். இப்படியாக செல்வ வளமும் தேடி வந்துவிட்டால் அவனுக்குள் இருக்கக்கூடிய மனம் மகிழ்ச்சியை எய்தும். அந்த மகிழ்ச்சியை மனம் எய்தும். எனவே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், எக்காலத்திலும் நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய மனநிலை ஒருவனுக்கு உண்டாக வேண்டுமென்றால் வாழ்வியல் ஆன்மீகம் என்ற இந்த சிந்தனையை அவன் மனதுள் கொள்வது மட்டுமல்ல, வாழ்வில் பழக்கப்படுத்திக் கொள்வதும் நல்லது.